ராகுல் காந்தி இவரை வந்து ஏதாவது ஒரு அதாவது தங்கள் குடும்பத்தை தவிர இந்த நாட்டில் யாரும் சுதந்திர போராட்டத்தை ஒட்டுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா ராகுல் காந்தி மனப்பான் அப்படிதான். அந்த ஒரு காரணத்துக்காகவே அவர் வந்து எல்லாரையும் வந்து ஏளனமாக பேசுவார்ன்ற ஒரு வழக்கு உண்டு. உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ஏற்கனவே வந்து மோடியை பேசுகிறேன்னு சொல்லி மோடி ஒரு ஜாதியை பற்றி ஒரு கேவலமாக பேசியது, அதற்காக மன்னிப்பும் கேட்டப்பட்டது. இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும் அவர் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டது, RSS பற்றி பேசி மன்னிப்பு கேட்டது. அப்படி இருக்கப்படும் போது இப்போ சமீபத்தில் சவார்கரை பற்றி ஒரு லண்டனில் பேசியிருக்கார். பேசும்போது வந்து அவர் சவார்கரை பற்றி இழிவாக பேசிய காரணத்தில் அவர் சவார்கர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர் மீது வழக்கு தொடுத்துள்ளார். இந்த வழக்கு பூனேயில் உள்ள MP MLA கொண்ட சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்தபோது அவர் பேசிய பேச்சுக்கள் அடங்கிய வந்து ஒரு தொகுப்பு வந்து சிடியாக ஒரு இருக்கப்படுது. இந்த சிடியை வந்து அன்னைக்கு அந்த நீதிபதி விசாரணை போது அன்னைக்கு பிளே படும்போது அன்னைக்கு சிடி வந்தது ரெண்டு பிளாங்க் சிடியாக இருந்திருக்கு. எல்லாருக்கும் சற்று ஆச்சரியமாக இருக்கும். ஒட்டுமொத்த வழக்கு உன்னிப்பாக கவனிப்பது என்ன காரணம் என்றால், இதே சிடி தான் இதற்கு முன்னாடி பிளே பண்ணப்படும் போது அந்த சிடியில் எல்லாமே விஷயம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பிளே பண்ணும்போது சிடி பிளாங்க் சிடின்று வருது. இது குறித்து வந்து டிஃபென்ஸ் லாயர் என்ன சொல்லியிருக்கார், அந்த சாவர்கர் குடும்பத்தை சார்ந்த வழக்கறிஞர் இதை பற்றி விவரங்கள் எல்லாம் யூடியூப் இணையதளத்தில் இருக்கிறது அப்படின்போது நீதிபதி ஏற்க மறுத்து விட்டார். என்ன காரணம்னா செக்ஷன் 65B அதன்படி வந்து சான்றிதழ் அளிக்கப்பட்ட சாட்சியங்கள் மட்டுமே நம்ம எடுக்கப்படும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிடியாக தான் தரணும் அப்படிங்கும்போது மேலும் 2 சிடிகள் இருக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டு இந்த சிடியை பற்றி விசாரணைக்கு இது ஒன்று சொல்லிட்டு விசாரணை தள்ளி வைத்துட்டாங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் நடந்திருக்கிறது. அது எப்படிங்க ஒரு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட எவிடன்சஸ், இப்போ அந்த சமர்ப்பிக்கப்பட்ட எவிடன்சஸே டேம்பர் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். எப்படி செய்ய முடியும்? அதை யார் செய்திருக்க முடியும்? இந்த கேள்வி எல்லாம் வருதா இல்லையா? இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஹை ப்ரொஃபைல் ஒரு ஆள், அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு வழக்கு, அப்போ அதனுடைய எவிடன்சஸ் இருக்குது. அப்படிங்கும் பொழுது அந்த எவிடன்சஸை யார் அக்சஸ் பண்ண முடியும்? எவிடன்சஸ் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது இருக்குமா இருக்காதா? யார் வேணா போய் எடுக்க முடியுமா? அப்படி இருந்தும் இது வந்து நடந்திருக்கிறது அப்படி என்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனமாக பார்க்கப்படணும். என்ன நமக்கு இதில் வந்து நம்ம சந்தேகம் வரக்கூடிய விஷயங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம நாட்டினுடைய இவ்வளவு ஆண்டு கால இதில் ஒரு பெரும்பாலான பகுதி இப்போ கடைசியாக இப்போ வந்து ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி வரை ஆட்சி புரிந்தது யார் என்று பார்த்தால் காங்கிரஸ் தான். NDA வரத்துக்கு முன்னாடி ஆட்சி. அப்போ இந்த எல்லா ப்ரொஃபஷனலும் எல்லா இடத்துலையும் என்ன மாதிரியான அதிகாரிகள் எப்படிப்பட்டவர்கள் இன்றும் அந்த பணியில் இருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ மகாராஷ்டிரத்தில் வந்து இப்போ 2 வருஷமாக தான் 2 டேர்ம் காங்கிரஸ் இல்லாத ஒரு அரசு இப்போ அங்கே ஆட்சி இருக்கு. அப்போ இவர்களால் வந்து உருவாக்கப்பட்ட இப்போ நம்ம தமிழகத்திலேயே கூட நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க, ஜாக்டோ ஜியோலாம் போராட்டத்தில் நடத்தும்போது நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க, எங்களால் தான் ஜெயிச்சிங்க அப்படிங்கிறது ஓப்பனாகவே சொல்கிறாங்க. அதுக்கு அரசாங்கம் வந்து எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எந்த அரசாங்கமும் அவர்களை மேலே வந்து திரும்ப அவர் பேசியதுக்காக நடவடிக்கை எடுக்கப்படும். நல்லா நம்ம உற்று பார்க்கணும் அதை. அப்போ அந்த மாதிரியாக ஒரு விஷயம் இன்னைக்கு அங்கேயும் நடந்திருக்கு. இதை தான் நம்ம பார்க்க முடியும். வேற எப்படி யாருங்க எரேஸ் பண்ண முடியும்? சீரியல் இருக்கிறது எரேஸ் ஆகாது, தானாக எரேஸ் ஆகாது. சீரி வந்து கரப்ட் ஆகிருக்குன்னா வேற, சீடி பிளே ஆகி பிளாங்கா இருக்கு, அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அது எப்படி? இப்போ அது யார் செய்திருக்க முடியும்? யாரை இவர்களுக்கு சாதகமாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வந்து ஊடுருவ அப்போ எல்லா நிறுவனங்கள்லையும் இன்னைக்கு வந்து ஒரு ஆட்களை வந்து இந்த காங்கிரஸ் என்ற அரசாங்கம் இவ்வளவு நாட்களாக தங்களுடைய கைப்பாவைகளாக பலரை ஊடுருவ செய்து வைத்திருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அன்னைக்கு இதுதான் நமக்கு இங்கே நடந்திருக்கு. இப்போ தொடர்ந்து வந்து ராகுல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த நாட்டினுடைய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள் ஒன்னொன்னின் பேர்லையும் மக்களுக்கு சந்தேகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ந்து வந்து இழிவுபடுத்தி வருகிறார். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஜுடிஷரியை அவர் பேசியாச்சு, இராணுவத்தை அவர் பேசியாச்சு,
தேர்தல் ஆணையத்தை எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு விமர்சிச்சாச்சு. அப்போ இதெல்லாம் தனித்தனியாக இயங்கக்கூடிய, அதாவது அரசியல் தலையீடு இல்லாமல் தனியாக இண்டிபெண்ட் ஆர்கனையே நீங்க வந்து கேள்வி கேட்டு அதன் மேல மக்களுக்கு உள்ள மதிப்புகளை வந்து நீங்க குலைத்து கொண்டு இருக்கிறார்கள் தொடர்ந்து. இந்த போர்வையில இன்னைக்கு இப்படி ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்சஸ் வந்து இன்னைக்கு அவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இது வந்து சந்தேகத்துக்குரியதா இல்லையா? ஏன்னா ஏற்கனவே பாருங்க எப்படியெல்லாம் பொய் சொல்லி என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறத பார்க்குறோம். மகாராஷ்டிரா தேர்தலில் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க, தேர்தலில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டெல்லாம் வாசிச்சு ஒரு பெரிய டேட்டாவெல்லாம் அவர் கொண்டு வந்து காமிச்சார். அப்புறம் யார் அந்த டேட்டாவை வெளியிட்டாரோ அவரே என்ன சொல்லிட்டாரு, இல்லை இது தவறாக நான் வந்து தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்துச்சார். அப்ப ஏன் திட்டமிட்டு நீ வந்து இந்த பின்னாடி தவறாக பந்தது அது மறுப்பு அந்த செய்திகள் மக்களை சென்றடைகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் தீயாய் சென்றடைந்தது. அப்ப நாட்டினுடைய ஒரு ஸ்திரத்தன்மையை நீங்கள் வந்து மாற்றுவதற்காக நீங்க பண்ண கூத்து தானே அது எல்லாமே. அப்ப அதே போல தானே இப்ப இதையும் வந்து இவர் செய்வதற்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து முழுக்க முழுக்க ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல், நாங்கள் தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க போடுறோம்னு சொல்லிட்டு புத்தகத்தோட தெரிஞ்சுங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு மோசடியை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கணும். நம்ம ஏற்கனவே எச்சரித்து கொண்டு வருவதுதான். ராகுல் அப்படிங்கிறவர் வந்து ஏதோ வந்து ஒரு ஜாலியா, அதாவது வந்து ஒரு கிறுக்குத்தனமாக பேசி கொண்டிருக்கிறார், கிறுக்குத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிற போர்வையிலேயே பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் அது இல்லை, அதற்கு பின்னால ஒரு ஆபத்தான விஷயம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதை தான் இன்னைக்கு நம்ம இந்த வழக்கில் பார்க்கணும். ஆக மொத்தத்தில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த எவிடன்சஸை டேம்பர் பண்ணா அந்த மோசடியை கண்டுபிடித்து அதற்கும் இந்த காங்கிரஸுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமானால் நிச்சயமாக ராகுல் காந்தி தண்டிக்கப்பட வேண்டியவர். பாஜகவும் கூட அரசியலுக்காக ராகுலை எவ்வளவு நாள் விட்டு வைக்க போகிறது, எவ்வளவு தூரம் இதை கண்டும் காணாமல் செல்ல போகிறது என்ற கேள்வியும் நமக்கு இருக்கிறது.